ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த ரெசிபி வந்து அருமையான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன் நான். என்னென்னு கேட்டிங்கன்னா சுண்டைப்பயிறு ஒயிட் கலர் சுண்டைப்பயிரை பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது ஒயிட் கலர் சுண்டைப்பயிறு பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொட்டோட்டோ ரெண்டு பொட்டோட்டோ தான் போட்டிருக்கேன். ஸ்கின்னை எடுத்துருங்க. ஸ்கின்னை எடுத்துட்டு சின்ன குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன்று என்ன போட்டிருக்கேன்னா காலிஃப்ளவரை அந்த காம்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த காம்பு பகுதியை கொஞ்சம் வெட்டி எடுத்துருங்க. அந்த நான் பூ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி சுடுதண்ணில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வெறும் கடுகு மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. போட்டுட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 கிலோ எண்ணெயில் கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி சிம்மிலேயே வேக வச்சுட்டு அப்புறம் வேக வச்ச சுண்டைப்பயிரை போட்டுட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு, கொஞ்சம் போல் ஜீரகம், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகாயை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி இதில் போட்டு ஒரு செகண்ட் நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம சப்பாத்திக்கு நாங்கள் சப்பாத்தி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான ஒரு சூப்பர் சப்ஜின்னு சொல்வேன் நான் இதை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.